السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை நாம் எல்லாம் அனுதினமும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை பற்றி தினமும் துதிக்கின்ற அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம சேர்த்திருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த இந்த பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியமா இருக்கு. இந்த பாக்கியத்தை நம்ம சாதாரணமா நம்முடைய வார்த்தைகள்ல மட்டும் செவியில மட்டும் கேட்டுறாம அந்த வார்த்தைகளையும் அந்த செவி மடக்குகளையும் கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தான் அல்லாஹ் நமக்கு இந்த பெரும் மஜ்லிஸின் பொருட்டால் தந்தருகிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அந்த அழகிய திருநாமம் அல் ஹபீர், அறியக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையுமே படைச்சிருக்கிறான். அவன் படைச்சு சிறந்த படைப்பு மனித படைப்பா இருக்கு. யாரே? நம்ம தான் சிறந்த படைப்பு, மனித படைப்பாகிய நம்ம இப்ப என்னென்ன புது புது விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது ஃபுல்லாவே நம்மளுடைய இல்மு, நம்ம தான் அதை அறிவிச்சோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது முழுவதுமே தவறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஞானத்தில் இருந்துதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த அறிவு அறிவோமே தவிர மற்றபடி அவனுடைய ஞானத்தை தாண்டி ஒரு எந்த ஒரு அறிவுக்கும் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடம் கூறுகிறார்கள், யா புனைய இன்னஹா அன் ததுல்லு மிஸ்கால ஹப்பத்தின் ஹர்தன் ஃபதகூனு ஃபீ ஷஹரதி வ ஃபில் ஸமாவாதி வல் அர்த். ஓ மகனே, இந்த உலகத்திலேயோ இல்ல இந்த வானத்துல இருக்கக்கூடிய கடுகை விட ஒரு சிறிய ஒரு பொருளாக இருந்தாலுமே அல்லாஹ் அதை அறியக்கூடியவராக இருக்கிறான். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ லதீஃபுல் ஹபீர். நிச்சயமா அல்லாஹ் எப்படிப்பட்ட அறியக்கூடிய தெரியுமா? நுட்பமாக அறியக்கூடியவன், நுட்பமாக அறியக்கூடியதா இருக்கிறான். இது எப்படிப்பட்ட அறியக்கூடிய தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எந்த ஒரு விஷயமே என்னை தாண்டி நடக்காதுன்னு சொல்றான். எந்த ஒரு விஷயம்னா எப்படி தெரியுமா? ஒரு மரம் இருக்குன்னு சொன்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய ஒரு இலை கீழே விழுனா கூட அல்லாஹ்வுடைய அந்த அறிவுக்கு தாண்டி விட. அல்லாஹ் அறியாம ஒரு மரத்துடைய இலை கூட விழாதுன்னு சொன்னா இந்த உலகத்துடைய அந்த அறிவு, அதாவது நம்ம எப்படி அல்லாஹ்வை அறியக்கூடியவன் என்று நினைக்கின்றோமோ அதை தாண்டி அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் அறியக்கூடியவன் என்பதை ஒரு சின்ன ஒரு நிபுணத்துவமான ஒரு விஷயங்கள் நம்ம அறிவோம். எப்படின்னு சொன்னா, ஒரு மன்னர் இருக்கிறாரு. அந்த மன்னர் எப்படின்னா எல்லா மக்களையும் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோழியை கொடுக்குறாரு. ஒரு கோழியை கொடுத்து என்ன பண்றாரு, எல்லாருமே என்ன பண்ணுங்க, இந்த கோழியை போய் என்ன பண்ணுங்க, அறுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி அறுக்கணும்னா யாருமே உங்களை பார்த்துடக்கூடாது, நீங்க அறுக்கிற விஷயம் யாருமே அறிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே எல்லா மக்களுமே என்ன பண்றாங்க, தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. ஒருத்தர் பாலைவனத்துக்கு போறாரு, ஒருத்தர் காட்டுக்கு போறாரு, பல வகையான இடத்துக்கு போய் என்ன பண்றாங்க, அது யாருக்குமே தெரியாம மறைமுகமா என்ன பண்றாங்க, அறுக்குறாங்க. யாருமே அறியாம என்ன பண்றாங்க, அறுக்குறாங்க. அதே போல அரசு என்ன பண்ற, எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, எல்லாமே அறுத்துட்டீங்கன்னு கேட்கறாங்க. அறுத்துட்டோன்னு சொல்றாங்க. எல்லாம் வரிசையா சொல்றாங்க, நீ எங்க இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நான் தனிப்பட்ட என்னுடைய அறையில யாருமே பார்க்கல, யாருமே அதை அறியல, நானே என்ன பண்ண இந்த கோழியை வெட்டுன்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு நபர் வராங்க, யாருமே பார்க்காத அறியாத ஒரு பாலைவனத்துல போய் என்ன பண்ண இந்த கோழியை அறுத்துட்டு சொல்றாங்க. இன்னொரு நபர் வராரு, நான் யாருமே பார்க்காத யாருமே அறியாத எந்த ஒரு ஜீவராசியுமே இல்லாத ஒரு பதுந்த ஒரு காட்டுக்குள்ள போய் என்ன பண்ண இதை அறுத்துட்டு வந்து சொல்றாங்க. அதே போல இன்னொரு நபர், எல்லா நபருமே ஒரு காரணங்கள் சொல்றாங்க. ஒரு நபர் மட்டும் இந்த கோழியை அறுக்காமே வராங்க. ஏன்ப்பா நீ கோழியை அறுக்கல, ஏன் நீ கோழியை அறுக்கலன்னு கேட்கிறப்ப அந்த நபர் சொல்றாரு, அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அறியக்கூடியவனா இருக்கிறானே, அல்லாஹ் எல்லா இடத்தையும் பார்க்க எல்லாமே அறியக்கூடியவனா இருக்கிறான். நான் அல்லாஹ் பார்க்கிறான், அந்த அறியை தாண்டி நான் எப்படி இந்த கோழியை வெட்டுறதுன்னு சொல்லி
அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அறியக்கூடியவன், எப்படி ஒரு நுட்பமா அறியக்கூடியவன் என்பதை அந்த மனிதர் எப்படி உணர்ந்தார். அதை பார்த்து அந்த மன்னர் சொன்னாராம், இவர் தான் இந்த ஒரு நல்ல ஒரு சான்று பெற்ற ஒரு அறிவு அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணாரு, பெற்றவர் என்று சொன்னாங்க. அப்ப அதே போல அல்லாஹ் தன்னுடைய திருவசனத்துல கூறுறான், என்னை தாண்டி, அதாவது ஒரு சில இல்முகள் இருக்குது, அது அல்லாஹ் தாண்டி அது யாருமே நம்ம அறிய முடியாது. எதை சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மழை பெய்யுதுன்னு சொன்னா அது அல்லாஹ் அறியக்கூடிய மட்டும்தான் இருக்கும், அல்லாஹ் தாண்டி இருக்கு. இப்ப நம்ம நினைக்கலாம், இந்த வானவியல் ஆராய்ச்சி அப்படி சொல்றாங்கல்ல, இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் அப்படி சொல்றாங்க, எப்ப மழை பெய்யும் அப்படிங்கறத பண்றாங்க, கண்டுபிடிக்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் காமிக்கிறது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போதைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டுமே தவிர ஒரு நுட்பமா இந்த நேரத்தில் வரும் யாருமே அறிய முடியாது. நம்ம கூட இப்ப நினைக்கலாம், இப்ப நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், கிளம்புறோம், அந்த 30 செகண்டுக்கு தான் என்ன மழை சரசரன்னு வந்துருது. அப்போ அல்லாஹ் அந்த மலையை அறியக்கூடியவனா இருக்கிறான். அதே போல தாயுடைய கர்ப்பகம், அதாவது தாயுடைய அந்த கற்புல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆனா பெண்ணான்னு அறியக்கூடியவன் யார் தான், அல்லாஹ் தாண்டி வேற யாருமே இல்லை. அதே போல நாளை ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகிறான் என்பதை அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். மேலும் ஒரு மனிதன் இருக்கிறான், நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறோம், எங்க மரணிப்போங்கிறதையும் அல்லாஹ் தாண்டி வேற யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட நுட்பமான அறியக்கூடிய அந்த அல்லாஹ் தஆலாவை நாம் எல்லாம் அந்த திக்ர், அதாவது அல்லாஹ்வுடைய இஸ்மை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த இஸ்மை நாம் அழைப்போம். يا خبير 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 இதே போல இந்த அல்லாஹ்வுடைய அந்த திருநாமத்தை நாம் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் இந்த ஓதக்கூடிய அந்த நற்குணத்தை, அதாவது அந்த நற்குணத்தை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அவனுடைய அந்த அறிவினை, அவனுடைய அந்த சிபத்துகளை நம் முழுமையாக நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வை மிகவும் பயந்து இறையச்சத்தோடு வாழக்கூடிய, அவனை முழுமையாக அறியக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.